அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ தோள்பட்டை ஜவ்வு இருக்கம், கையை மேலே தூக்க முடியல. மெயினாக வந்து இது சர்க்கரை வியாதினால் வருதுங்க. சில பேர்த்துக்கு தைராய்டு பிரச்சனையால் வரும். சில பேர்த்துக்கு நிறைய எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இடியோபதிக் ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்கிறோம். தோள்பட்டை ஐஸ் கட்டி மாதிரி இறுகிடும். இப்போ இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, தோள்பட்டையை மேலே தூக்க முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது, மேலே ஏதாவது தூக்கி தலை சீவருக்கு கொண்டு போக முடியாது, ஒரு பால் தூக்கி வீச முடியாது, ஒரு பொருளை மேலேருந்து எடுக்க முடியாது. மெயினாக நைட்டு பகலில் விட நைட்டு தூங்குறப்ப பிறண்டு படுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே தோள்பட்டை ஜவ்வு இருக்கம். அது ஃப்ரீயாக சுற்றுற தோள்பட்டை இறுகிடுது. ஸோ அப்போ அது இருக்கிறத ஆரம்ப நிலை 1 மாதம் 2 மாதம் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ஸ்லோவாக, ஏன்னா முதல்ல வலியை குறைக்கணும், 2வது தோள்பட்டையை மூமெண்ட் கொண்டு வர வைக்கணும். பழைய நிலைமைக்கு தோள்பட்டை வந்து சுற்றணும், பின்னாடி கொண்டு போகணும், எல்லாம் கொண்டு வர வைக்கிறது ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். ஸோ இந்த ஃபிசியோதெரப்பியை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 4 மாதம் பண்ணி, அவ்வளோ பண்ணி 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி வலியோடையும் இருப்பாங்க. தோள்பட்டை இவ்வளோ தான் தூக்க முடியாது. அதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த ஃபிசியோதெரப்பியில் எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ் ஆகிறது இல்லைங்க. ஒரு 70% இம்ப்ரூவ் ஆகி பழையபடி வராங்கன்னா, அந்த 30% மக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 மாதமாக 4 மாதமாக அப்படியே பண்ணி தோல்பு கொஞ்சம் வருதுங்க டாக்டர் ஃபிசியோதெரப்பி பண்ணால் பழையபடி. ஆனால் இந்த கை மாதிரி நார்மலாக வர மாட்டேங்குது. இதில் ஜென்ரலாக வந்து இடது கை தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வலது கையை நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு அது வந்து அவ்வளோவா இருக்கிறது இல்லை. யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவ்வளோவா இருகுவது கிடையாது. முக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த தோள்பட்டை வலினாவே இன்றைக்கே 2-3 நோயாளிகளை பார்த்தேன். தோள்பட்டை மேலே தூக்க முடியலைங்க, பின்னாடி கொண்டு போக முடியல, ரொம்ப ஏன்னா அன்றாட வேலையை செய்கிறதுல கஷ்டப்படுறாங்க. அதனால் அப்புறம் நைட்டு தூங்கவும் முடியறதில்ல. ஸோ அப்போ அல்டிமேட்டாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால கண்டிப்பாக உடனே குழந்தை காமிக்கிறாங்க. இதை கண்டிப்பாக ஒரு சிலர் 1 மாதம் ஆகும், சிலர் வந்து 2-3 மாதத்துக்கு மேலேயும் இது அப்படியே அந்த வலியோடு தாங்கிக்கிட்டு எண்ணெய் கட்டு போடுறது, மசாஜ் பண்ணுறது, இலை வைத்தியம் பண்ணுறது, எல்லா ட்ரீட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்கிறேன் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் முத்தி நிலைக்கு தான் வர்றாங்க. 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து எல்லாம் செலவையும் பண்ணிடுறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகிறதில்ல. ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மாதிரி இருந்தால் என்ன தான் ட்ரீட்மெண்ட் டாக்டர் அப்படின்னு கேட்டால், ஆரம்ப நிலையில் 1 மாதத்துக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒத்தடம் கொடுக்குறது, பிடிச்சது, ஆயின்மெண்ட் போடுறது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ அந்த இடைப்பட்ட நிலையில் வரப்போ கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அதை நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி விட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணோம். 2 மாதத்துக்கு மேலே போயிடுது, இன்ஜெக்ஷன் போட்டோம், ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டோம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நுண்துளை சிகிச்சை உடனே ஒரு எலும்புரி மருத்துவர் அணுகி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து தோள்பட்டை ஜவ்வு கிழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். தோள்பட்டை ஜவ்வு கிளியில அப்படின்னா வெறும் தோள்பட்டை ஜவ்வு இருக்கம், ஃப்ரோஷன் ஷோல்டர், அதுக்கு நுண்துளை சிகிச்சை செய்யுது. சும்மா அது கீ ஹோல் சிகிச்சை தான். நம்ம ஒரு ஆப்ரேஷன் பயந்துக்கிறீங்க. ஏன்னா அறுவை சிகிச்சைனாலே பயப்படுற எல்லோரும் பயப்படத்தான் செய்வாங்க. ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ணுற டாக்டருக்கு வேணால் பயம் இல்லாமல் இருக்கலாம், அந்த நோயாளிகளுக்கு வரும்போது டக்குன்னு என்னங்க உடனே ஆப்ரேஷனுங்களா, இது ஏதாவது சிம்பிளாக மாத்திரையில் எக்ஸசைஸில் சரி வரலாம். கண்டிப்பாக நியாயமான கேள்வி தான். ஆனால் அதற்கு பதில் என்ன, நம்மளுக்கு 100க்கு 100% நல்லா ஆகணும். பழையபடி இந்த தோள்பட்டை மாதிரி இப்படி தூக்கணும், பின்னாடி கொண்டு போகணும், ஆனால் எல்லாமே பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த இறுக்கத்தை முறையாக சரி செய்ய வேண்டும். 100க்கு 100% பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்றால் ஒரு சின்ன மைனர் லேப்ரோஸ்கோப்பி, ஆர்த்ரோஸ்கோபிக் நுண்துளை சிகிச்சை, ஒரு தையல் இங்கே ஒரு தையல், அடுத்த நாளே கையை மேலே தூக்கும், மூமெண்ட் வரும், மேஜிக்கல்னு சொல்கிறோம். டெஃபினட்டாக வேறு எதுலையுமே நீங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அறிவியல் உலகத்தில் இருக்கும், நவீன மயமாக்கப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கும். அதில் போய் வந்துக்கிட்டு இந்த நேவறது, இழுத்துறது, பிடிச்சிக்கணும், ஒரு வலியே அவ்வளோ வலியோடு இருப்பாங்க. கதற ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு மேலே தூக்குறதுங்கிறது உண்மையாலுமே வந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல்பாடு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள தொடவே முடியாது. மேலே தூக்கணும், ஐயோ வலிக்குதுங்கம்பாங்க. இவங்கள போய் உட்காந்துக்கிட்டு அதை தடவி இதை தடவி கஷ்டப்பட்டு மேலே எடுத்துக்க. ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான எண்ணம் என்னென்னா, ஒரு 10 நோயாளிகளை பார்த்தோம்னா நம்ம நுண்துளை சிகிச்சைன்னு சொன்னோன்னா ஒருத்தர் தான் ஒரு சிலர் தான் பண்ணிக்கிறாங்க. இந்த 7 பேர் 8 பேர் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக அதில் ஒரு சிலருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சோ இம்ப்ரூவ் ஆகலாம். அதை வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரோஷன் ஷோல்டர்லேயே அந்த தாயிங் ஃபேஸ்ன்னு இருக்குது, இனிஷியல் ஃபேஸ், இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், அதுக்கு அடுத்து வந்து ஸ்காரிங் ஃபேஸ், தழும்பாகிறது, அதுக்கு அடுத்து தாயிங் ஃபேஸ், அதை வந்து அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, கடைசியில் கம்ப்ளீட் ரெசல்யூஷன் பழையபடி நார்மலாகிடும். இது 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் ஆகும். இந்த 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வலியோடு துடித்து கொண்டு அன்றாட செயல்கள் கஷ்டப்படுறவங்க, இப்போ வந்து ஒர்க்கிங் மேன் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். இப்போ சும்மா வீட்டில் வந்து ரிட்டையர்ட் பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த என்னங்க ஒரு 6 மாதம் தாங்க, நான் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறேன் டாக்டர் அப்படிம்பாங்க. சார் அவங்களுக்கு ஓகே. பட் நம்ம இது மாதிரி ஆக்டிவாக இருக்கிற உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நம்ம பண்ணினா தான், நம்ம வேலை செஞ்சால் தான் அடுத்து
இல்லைன்னா வந்து எல்லாருமே அந்த குடும்பமே ஸ்தம்பித்து போயிடும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டு ஜென்ரேஷன் உலகத்துக்கும் இப்போ இருக்கிற நவீனமயமாக்கப்பட்ட உலகத்துக்கும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் நவீனமயமாக்கப்பட்டு மருத்துவத்துறையில் மகத்துவம் பண்ணக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கோம். இதில் அந்த மருத்துவத்தை பிரயோஜனப்படுத்திக்கிங்க. அதுலேயும் வந்து அறுவை சிகிச்சைனா உடனே பெரிய ஆப்ரேஷன் நினச்சிக்கிறீங்க. நுண்துளை சிகிச்சை சிம்பிளான முறையில் சரியாக. நான் ஃப்ரோஷன் ஷோல்டரை பற்றி நிறைய வீடியோ கிட்டத்தட்ட 10 வீடியோக்கு மேலே அதை போட்டிருக்கோம். இருந்தாலும் அது எத்தனை டைம் காமிச்சாலும் அது ஒரு பயம் உள்ளே நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல நம்ம வந்து தெளிவான புரிதலோடு இருக்கணும். நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னா அந்த பயத்தை போப்பதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, முறையாக அதை என்ன ப்ராப்ளம்னு கற்றுக்கிறது. இது இப்படித்தான் சரியாகும், இல்லைன்னா சரியாகாது அப்படின்னு தெரிஞ்சால் துணிந்து செய்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, வலியும் வேதனையும் காலமும் விரயமாக்கப்படக்கூடாது. அதை உடனே சரி செய்யணும். வலியை உடனே சரி செஞ்சிடணும். டைம் வேஸ்ட் பண்ணுறதை குறைச்சிக்கணும். இதில் சீக்கிரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணால் ஏர்லியரான ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷன் பண்ணுறப்ப உடனே இமீடியட் ரிலீஃப், மேஜிக்கல் ரிலீஃப், அதாவது மந்திரம்னு சொல்லுவான். மந்திர சிகிச்சைன்னு போட்டிருக்கேன். இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த இமீடியட்டாக அந்த பெயின் ரிலீஃப் கிடைக்கும். மிடில் ஒரு இடைப்பட்ட நிலைமையில், ஆரம்ப நிலையில் பிசியோதெரப்பி, இடைப்பட்ட நிலையில் இன்ஜெக்ஷன். ரொம்ப முத்தினா ரொம்ப மேலே தூக்க முடியல, ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு, குறை வேலை பின்னாடி போக மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது, வலி தாங்க முடியல, தூங்க முடியல, வலி தாங்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை அப்படின்னாலே அது வந்து ஒரு சிவியர் ஸ்டேஜ்னு அர்த்தம். ஸோ மாத்திரை சாப்பிட்றோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், ஃபிசியோ பண்ணுறோம், இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக தோள்பட்டை நுண்துளை சிகிச்சை செய்து முழுமையாக சரி பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ஏதேனும் சந்தேகங்கள் தான் தயங்காமல் தொடர்புங்கள். நன்றி, வணக்கம்.